என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, என் தேவைக்கு அதிகமாக இருக்கிறது அல்லது என் தேவைக்கு மிகுதியாக இருக்கிறது. தாவீது என்ன சொல்ல வர்றாருன்னா, என் தேவைக்கு மிகுதியாக கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், என் தேவைக்கு மிகுதியாக கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார்னு சொல்லி தாவீது சொல்றார். ஒரே வார்த்தையில் இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா அபண்டன்ஸ், அதாவது மிகுதியாக, மிகுதியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பற்றாக்குறை, எப்பொழுதும் பற்றாக்குறை. வாங்குகிற வருமானம் ஒரு மாதத்துக்கு என்ன செய்யலை, பத்தில், எப்பொழுதும் என்னது பற்றாக்குறையிலேயே இருக்கு. சிலருடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, கைக்கும் வாய்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ சம்பாதிக்கிறத வச்சு சாப்பிட முடியுது, இதுதான் என் வாழ்க்கை, வேற என்னால் என்ன செய்ய முடியல, ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்க முடியல, ஒரு வண்டி வாங்க முடியல, அல்லது ஒரு நல்ல ஸ்கூலில் பிள்ளைய படிக்க வைக்க முடியல, ஏதோ சம்பாதிக்கிறது சாப்பிட்றதோடு என்ன செய்யப்படுது, அதோட முடிஞ்சுது. அல்லேலூயா. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் மிகுதிக்கு, அதான் எப்படி, நம்முடைய தேவைக்கு அதிகமாக, அவங்களுடைய தேவையை காட்டிலும் அதிகமாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஒரு வேளை பற்றாக்குறையோடு வந்திருக்கலாம், அல்லது கைக்கும் வாய்க்கும் அப்படிதான் நிலைமை ஓடுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த 6 மாதம் அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலிருந்து இனி வருகிற நாட்கள்லேருந்து கர்த்தர் நம்முடைய பாத்திரங்கள் என்ன செய்ய போகிறாரு, நிரம்பி வழிய பண்ண போகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவையை காட்டிலும் அதிகமாய் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. நல்லா சொல்லுங்க, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. அப்படின்னா அர்த்தம், உங்கள் தேவையை காட்டிலும் அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இதை ஒரு ஸ்டோரியிலேருந்து நம்ம பார்ப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசிப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசிப்போம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவள், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லோரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் இந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. எலிசாவினிடத்தில் போய் அவனுக்கு கீழே வேலை செய்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகளுடைய
ஒரு மனைவி, அவனுடைய மனைவி என்ன செய்தா? எலிசாட்ட போய், ஐயா என் புருஷன் என்ன செய்துட்டான்? இறந்து போயிட்டான். அவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான் என்பதை நீர் அறிவீர். ஆனால் அவன் நிறைய கடனை வாங்கி வச்சுட்டு என்ன செய்துட்டான்? இறந்து போயிட்டான். இப்போ நானும் என் பிள்ளைகளும் அனாதையாக நிற்கிறோம். கடன் கொடுத்தவர்கள்லாம் வந்து என் பிள்ளைகளை அடிமைகளாக்கும்படி கொண்டு போக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவளை அழுது கொண்டு எலிசாவிடத்தில் சொன்ன பொழுது எலிசா சொல்கிறான், நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் உனக்கு என்ன செய்யணும்? உன்னிடத்தில் என்ன இருக்குது சொல்லு என்று கேட்ட பொழுது அவள் சொன்னா, என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போது அவன் எலிசா என்ன சொன்னான்னா, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரரிடத்துலாம் காலி பாத்திரம், அதாவது வெறுமையான பாத்திரத்தை வாங்கி உன் வீட்டுக்குள்ளே போய் உன் பிள்ளைகளும் நீயும் கதவை பூட்டி கொண்டு அந்த எண்ணெயை அந்த வெறுமையான பாத்திரத்தில் வார்த்து நிரம்பின பாத்திரங்கள்லாம் ஒரு பக்கம் வை அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அதை அவள் அப்படியே செய்தாள். அப்பொழுது அந்த பாத்திரங்கள்லாம் இது எண்ணெயினால் நிரம்பினது. அப்போ போய் அந்த ஸ்திரீயானவள் அந்த எலிசாவிடத்தில், ஐயா இப்போது பாத்திரத்துலாம் என்ன இருக்கு? என்ன இருக்குது? இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அவன் சொல்கிறான், நீ இப்பொழுது உன் கடனை தீர்த்துட்டு மீதி இருக்கிற எண்ணெயை வைத்து என்ன பிஸ்னஸ் பண்ணி நீ என்ன செய்யுது? பழச்சிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆலோசனை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த சம்பவத்திலிருந்து என்ன சொல்ல வரேன்னா, தேவனுக்கு பயந்தவர்கள் பாத்திரம் தேவ சமூகத்தில் நிரம்பும். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்தவர்களுடைய பாத்திரம் தேவனுடைய சமூகத்தில் நிரம்பி வழியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இவள் வந்து ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இவன் எப்படிப்பட்டவனா வாழ்ந்தான்? கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 128வது சங்கீதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை இவ்விதமாய் ஆசீர்வதிப்பன்னு சொல்லி அந்த சங்கீதம் எல்லாம் கல்யாணத்தில் என்ன செய்வாங்க? அந்த சங்கீதத்தை தான் வாசிப்பாங்க. அல்லேலூயா. அது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கான ஆசீர்வாதம். அவன் மனைவி வீட்டோரங்களில் இருக்கிற கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பா. பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகளை போல இருப்பாங்க. அவங்கள கர்த்தர் சியோனிலிருந்து என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எருசலேம் வாழ்வை அவங்க என்ன செய்வாங்க? காண்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 112 1 2 3 வாசிங்களேன். சங்கீதம் 112 1 2 3. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் யார் வீட்டில் இருக்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய வீட்டில் என்ன இருக்கும்? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவன் சந்ததி பூமியில பலத்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவத்திலிருந்து ஒரு 3 முக்கியமான காரியத்தை நான் சொல்ல போறேன். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், பயந்தவர்கள் உடைந்த பாத்திரத்தை தேவன் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து வாழுறாங்களே, அப்படிப்பட்ட உடைந்த பாத்திரங்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? தேவன் புறக்கணிக்க மாட்டார். இந்த ஸ்திரீயானவள் ஒரு உடைந்த பாத்திரத்தை போல அவள் அழுது கொண்டு எலிசாவினிடத்தில் போய் சொல்லுகிறான். ஏன்னா இவன் தேவனுக்கு ஊழியம் செய்தவன். இவளுடைய புருஷன் எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு ஊழியம் செய்தவன். அதுவும் கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்திருக்கிறான். அவன் மனைவி 2 பிள்ளைகளையும் அவன் விட்டுட்டு மரித்து போய்விட்டான். இவள் இப்பொழுது அனாதையா நிற்கிறா, உதவியற்றவளா, ஆதரவற்றவளா நிற்கிறா. இனி எனக்கு யார்?
இனி நானும் என் பிள்ளைகளும் என்ன செய்வோம்? அது மட்டும் இல்லை, கடன் சுமை வேற. கடன்காரர்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உடைந்த பாத்திரத்தை போல கண்ணீரோடு போய் என்ன செய்கிறா? அந்த எலிசாவினுடைய வீட்டில் போய் நிற்கிறான். ஐயா, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவன், அவன் எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். கடன்காரன் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லி உடைந்து போய் அவன் சமூகத்தில், தேவ சமூகத்தில் போய் நின்ற பொழுது கர்த்தர் அவளை புறக்கணிக்கல. அல்லேலூயா. அவளுக்கு கர்த்தர் இறங்கினார். அது காரணம் என்னன்னா, அவன் புருஷன் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க, கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவருடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 145:19 வாசிங்க. சங்கீதம் 145:19 வாசிங்க. அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து வாழ்றாங்க பாருங்க, அவங்க கூப்பிடுதலுக்கு அவர் என்ன செய்வார்? செவி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தா, அவன் இறந்து போயிட்டான். கர்த்தர் அவன் சந்ததியை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் அவன் சந்ததியை, கர்த்தருக்கு பயப்படுறாங்க பாருங்க, அவங்க சந்ததியை கூட கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 1:50 வாசிங்களா. லூக்கா சுவிசேஷம் 1:50. அவருடைய இரக்கம் பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. அவன் புருஷன் இறந்து போயிட்டான், விட்டுட்டு போயிட்டான். ஆனால் கர்த்தர் விடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யல? விடலை. கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியணும்னா, உங்கள் பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியணும்னா, நமக்கு ரொம்ப முக்கியமான என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவருடைய பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. ஒரு அருமையான சகோதரர், அவர் இறந்து போயிட்டார். இப்போ கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாங்க. அந்த சகோதரி போன வாரம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்கன்ட்டு, பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை குறித்து எனக்கு ஒரு தரிசனம் காண்பிச்சார், நான் ஜெபம் பண்ணேன்னு சொன்னாங்க. அந்த சகோதரியும் அந்த சகோதரரும் ஒரு குடிசை சின்ன வீட்டில் தான் இருந்தாங்க. சின்ன வீட்டில் இருந்து கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்தாங்க. இன்றைக்கி அவங்க பிள்ளைகள் நாடு நாடாக சுற்றிட்டு இருக்கிறான். நாடு நாடாக சுற்றி எல்லா நாட்டுக்கு நான் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் எங்கேயாவது ஏதோ ஒரு நாட்டில் இருப்பான், ஏதாவது ஒரு நாட்டில் இருப்பான். அவங்கள விசாரிக்கும் பொழுதுலாம் இல்லை சிஸ்டர் போன மாதம் அமெரிக்காவில் இருந்தான்னு சொல்கிறீங்க, இப்போ ஆப்பிரிக்காவில் இருக்கலாம், அப்புறம் துபாயில் இருக்கலாம், குவைத்தில் இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு நாளாக என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கார். அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த சுண்டல் பயிரெல்லாம் வறுத்து தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தவங்க தான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்கள, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அவங்க சந்ததி, அவங்க பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் செய்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இவளை ஒருபோதும் வெட்கப்பட விடலை ஆண்டவர். அதை கடன் கொடுத்தவெல்லாம் வந்து என்ன செய்தா? பிள்ளைகளை அழைச்சிட்டு போக கர்த்தர் அனுமதிக்கலை. கர்த்தர் என்ன செய்யலை? அனுமதிக்கவே இல்லை. நம்ம கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து பாருங்களேன், கர்த்தர் ஒருபோதும் நம்மை அவமானப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை குறைவுகளோடு இருக்கலாம், ஒருவேளை குறைவுகளோட, வேதனையோட, கண்ணீரோட, நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தனே, எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். பாருங்க, உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீங்க. அல்லேலூயா. அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததியை கர்த்தர் வெறுமையாக விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த விதவையை போல எல்லாவற்றையும் இழந்து ஆதரவற்றவங்களா, தனிமையில், வேதனையில், வறுமையில், கஷ்டத்தில் நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம். கர்த்தர்
உங்களுக்கு ஒரு பதிலை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது இங்கே பார்க்கிறோம், தேவனுக்கு பயந்தவர்களுடைய வெறுமையான பாத்திரத்தை நிரப்ப தேவன் அவங்களுக்குள்ளே ஒரு தீர்வை வச்சிருக்கிறார். தேவன் அவங்களுக்குள்ளே ஒரு தீர்வை வச்சிருக்கிறார். இந்த எலிசாவிடத்தில் போய் இந்த விதவை என்ன கேட்குறா? ஐயா, என் புருஷன் இறந்துட்டா, எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, எங்கள் வீட்டில் கடன் வேற வாங்கி வச்சுட்டு இறந்து போனதுனால என் பிள்ளைகள்லாம் அடிமையாக. இங்கே எலிசா எந்த அற்புதத்தையும் செய்யல, ஆனால் அற்புதம் உன் வீட்டில் தான் இருக்குங்கிற ஒரு கண்களை அவருக்கு என்ன செய்தார்? திறந்துக்கிட்டார். அல்லேலூயா. அந்த ஸ்திரீனுடைய கண் என்ன செய்தார்? திறந்து, தீர்வு உனக்குள்ளதான் இருக்கு, தீர்வு உனக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லி அவ கண்ணை திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் உனக்கு என்ன செய்யறது? என்ன செய்யணும்? நான் உனக்கு, உன்னிடத்துல என்ன இருக்கு? அல்லேலூயா. உன்னிடத்துல என்ன இருக்கு பாருங்க. அவர் சொன்னா, என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஒரு குடம் எண்ணெய் இருக்குல்ல, அதை கொண்டே தேவன் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நம்மிடத்துல என்ன இருக்குங்கிறத பார்க்க சொல்றார். கர்த்தர் நம்மிடத்துல என்ன இருக்கு? அல்லேலூயா. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஏதோ ஒன்று இருக்கு நம்ம இடத்துல, அதை கொண்டே கர்த்தர் அற்புதம் செய்வார். அதை கொண்டே கர்த்தர் அற்புதம் செய்வார். இவளுக்கு அது வரைக்கும் அந்த குடத்தில் இருந்த எண்ணெயை பற்றி அவளுக்கு ஞாபகம் இல்லை, அவளுக்கு அது நினைவும் இல்லை. என்னிடத்துல ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் சொன்னார், உன்னிடத்துல ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது என்னது? என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நமக்கு கொடுத்ததை வச்சு நமக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம பார்த்தா நம்முடைய உள்ளத்தில் என்ன வரும்? சந்தோஷம் வரும். அல்லேலூயா. உள்ளத்தில் என்ன வரும்? சந்தோஷம். நீங்கள் பாருங்க, நம்மிடத்தில் இருக்கிறதையும் இல்லாதையும், நம்ம பொதுவாக நம்முடைய புலம்பெல்லாம் எதுவுமே இல்லை 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 இல்லை. அல்லேலூயா. ஆனால் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வரும். உள்ளத்தில் என்ன வரும்? சந்தோஷம் வரும், விசுவாசம் வரும், நம்பிக்கை வரும். இல்லாதையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட நம்மிடத்துல என்ன இருக்கு? அல்லேலூயா. ஒருவேளை சாப்பாடு இருக்குல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒருவேளை ஏதோ ஒரு நல்ல வஸ்திரம் உடுத்தி இருக்கிறோம்ல. அல்லேலூயா. எதுவுமே சரீரத்தில் நல்ல சுகம் இருக்குல்ல. அல்லேலூயா. ஆனால் பிள்ளைகள் இருக்குல்ல, ஒருவேளை உங்கள் பிள்ளை ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வராமல் இருக்கலாம், இருக்குது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் பிள்ளையே இல்லாமல் இருக்கிறாங்கள? அல்லேலூயா. பிள்ளை இருக்குல்ல. கர்த்தர் என்ன இருக்கு? கர்த்தர் நமக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிறாரு, கொடுக்காமலாம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எதுவுமே கொடுக்கலன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா எனக்கு எதுவுமே கொடுக்கலன்னு? அல்லேலூயா. கர்த்தர் ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் உன்னை செய்திருக்கிறாரு. அல்லேலூயா. உனக்கு இருக்கிறத வைத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். உன்கிட்ட என்ன இருக்கு அதை வச்சு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியுங்கிறது தான். உன் பிரச்சனையை தீர்க்க அதை வைத்தே கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவர் என்ன சொல்றாரு? போய் வெறும் பாத்திரங்களை என்ன செய்ய, அயலாரிடத்துல வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வா. அல்லேலூயா. வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வா. இருப்பா, அங்கே போய் கடன்கள், இங்கே கடன்கள், அங்கே கடன்கள், இங்கே கடன்கள் போய் என்ன செய்யுது? நீ வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வா. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம ஏன் வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வான்னா, அற்புதம் உன் வீட்டுக்குள்ளதான் இருக்கு, உன் அறைக்குள்ளதான் அற்புதம் இருக்கு. அல்லேலூயா. நாம இல்லைன்ன உடனே அங்க இங்க அங்க இங்க அங்கதான் தேடுவோம் ஒழிய
நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய அறைக்குள்ளே தான் இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய அறைக்குள்ளே தான் இருக்குது. அதை தான் எலிசா சொல்லித்தரார். நீ போய் வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வா. ஏதாவது ஒன்றும் இல்லைன்னா நாம் என்ன செய்ய, கொஞ்சம் மிளகாத்தூள் கொடு, கொஞ்சம் புளி கொடு, கொஞ்சம் உப்பு கொடு. மற்றவங்க வீட்டில் போய் கேட்குறத விட என்ன செய்யணும், வீட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு அற்புதம் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் வீட்டுக்குள்ளே தான் அற்புதத்தை வச்சிருக்கிறார். அயலான இடத்துல போய் ஆசீர்வாதம். ஏன்னா வெளியிலேருந்து வர வெறும் பாத்திரம் இவன் வீட்டில் தான் நிரம்புது. அல்லேலூயா. உன் வீட்டில் தான் கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. நீ அதை பார்க்க மாட்ற. நீ எங்கே எதை பார்க்குற? மற்றவங்க வீட்டில் ஏதாவது இருக்குதா, அங்கே போய் கேட்கலாம், இங்கே போய் கேட்கலாம், அவங்கள்ட்ட கேட்கலாம், இங்கே போகலாம் அப்படின்னு உன் கண்ணு என்ன செஞ்சிட்ருக்கு, அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருக்கு. கர்த்தர் உன் வீட்டிலேருந்து மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வான்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், எதுவுமே இல்லைன்னா வீட்டுக்குள்ளே தான் உட்காந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே அற்புதம் நடக்கும். கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளே வந்து அற்புதம் செய்வார். அங்கே போய் இங்கே போய் அங்கே போய் அவனை கேட்கலாம், மச்சானை கேட்கலாம், மாமனை கேட்கலாம், சொந்தக்காரனை கேட்கலாம், ஃப்ரெண்டை கேட்கலாம் அப்படின்னு அலையறதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன செய்யலாம், கர்த்தரை கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன சொல்கிறாரு, வார்த்து நான் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரரிடத்தில் எல்லோரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. அல்லேலூயா. இப்போ நீ பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து என்ன செய்ய, அதில் ஊற்று. அதில் என்ன செய்ய, அந்த குடத்து எண்ணெயை அந்த வெறும் பாத்திரத்தில் ஊற்று அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ விசுவாசத்தோடு ஊற்றுறா, விசுவாசத்தோட ஊற்றுறா, விசுவாசத்தோடு ஊற்றுறா. ஒவ்வொரு பாத்திரமாக நிரம்புகிறது. அல்லேலூயா. ஒரே நேரத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் நிரப்பில்லை. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர் நிரப்பில்லை. அவன் ஊற்ற 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 தான் என்ன செய்தது, நிரம்பிக்கிட்டே இருக்கு. அவன் எப்படி ஊற்ற முடியும், விசுவாசத்தில் தான் ஊற்றிருப்பா. அல்லேலூயா. விசுவாசத்தில் ஊற்றுறா. ஒவ்வொரு பாத்திரமா நிரம்ப நிரம்ப கர்த்தர் என்ன செய்யறாரு, நிரம்பினதெல்லாம் ஒரு பக்கமாக எடுத்து வை. அல்லேலூயா. ஏன் நிரம்பினதெல்லாம் வெறும் ஒரு பக்கமாக வை? பாரு, இந்த பக்கம்லாம் காலி பாத்திரம், இந்த பக்கம்லாம் நிரம்புகிற பாத்திரம். எதெல்லாம் காலியாக இருந்ததோ அதெல்லாம் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்க, நிரம்பிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. நீ விசுவாசத்தில் ஊற்ற 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 அது நிரம்பிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து செய்கிறோமோ கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக மாற்றிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. உன் வெறும் பாத்திரம்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நிரப்பிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரே நாளில் மாற்றம்லாம் வராது. அல்லேலூயா. நீ விசுவாசிக்க விசுவாசிக்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உன் பாத்திரம் நிரம்பிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இன்னொரு ஆலோசனை சொன்னார், வீட்டுக்குள்ளே போய் என்ன செய்ய, கதவை சாத்து. அல்லேலூயா. கதவை சாத்து. ஏன் கதவை சாத்த சொன்னார்? ஏன்னா வெளியிலேருந்து யாராவது வந்து உன் விசுவாசத்தை கெடுத்துருவாங்க. உன் விசுவாசத்தை என்ன பண்ணுற, இந்த காலி பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றுறேன், அல்ல லூஸு, இதுலேருந்து எண்ணெயை ஊற்றுறேன், என்ன ஆகிடும், இந்த பாத்திரம் காலி ஆகிடும். உன் விசுவாசத்தை என்ன செய்வாங்க, மற்றவங்க வந்து கெடுத்து விட்டுருவாங்க. அல்லேலூயா. அதனால் சில விஷயங்கள் என்ன செய்யணும், கதவை சாத்திக்கிட்டு தான் செய்யணும். அல்லேலூயா. ரகசியமாக செய்யணும். தேவ சமூகத்தில் உட்காந்து நீ ஜெபம் பண்ணும்போது கதவை சாத்திக்கிட்டு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தரோட பேசணும், கர்த்தர் சொல்றதை கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஏன்னா கதவை திறந்து வச்சுட்டா எல்லாரும் என்ன பண்ணுவா, உள்ள வந்து விசுவாசத்தை கெடுத்துருவா. அது மட்டும் இல்லை, பாத்திரம் கொடுக்க மாட்டான். காலியான பாத்திரம் என்ன செய்ய மாட்டான். இவன் காலியான பாத்திரம்லாம் வாங்கி எண்ணெயை நிரப்பிக்கிட்டோம், கொடுக்காத அவங்க. ஏன்னா உலகமே நம்மளை பார்த்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், பொறாம தான் படும். உலகம் என்ன செய்யும்,
பொறாமப்படும். நம்ம ஆசீர்வாதத்தை என்ன செய்யக்கூடாது, அடையக்கூடாதுன்னு பொறாமப்படும். அல்லேலூயா. அதனால் சில விஷயங்களை கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்கணும். அல்லேலூயா. உலகம் என்ன சொல்லுது, உலகத்தில் சில பேர் இதை போய் அவள் போய் யார்ட்டையா சொல்லியிருந்தாள்னா, கர்த்தர் என்ன இப்படி செய்ய சொன்னார்னா, அதில் அறிவில்லை உனக்கு, அந்த வயசானவர் தான் அப்படி சொல்கிறாரு, நீ இதை செஞ்சிட்ருக்கிய அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, அவளை கெடுத்து விட்டுருப்பாங்க. அவள் மனசை என்ன செய்திருப்பாங்க, விசுவாசத்தை கெடுத்துருப்பாங்க. நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு மட்டும் சரி கொடுங்க. அல்லேலூயா. உலகம் 1000 சொன்னாலும், அல்லேலூயா, சொந்த பந்தம்லாம் சொன்னாலும், அல்லேலூயா, கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் சொன்னாலும், எல்லா சத்தத்தை விட கர்த்தருடைய சத்தத்தை மட்டுமே கேட்கணும். அல்லேலூயா. அதனால தான் வீட்டுக்குள்ளே போய் என்ன செய்யணும், கதவை சாத்திக்கணும். அல்லேலூயா. நான் கதவை சாத்திக்கணும்னா என்ன செய்யணும், என்ன சொல்கிறேன்னா, உங்கள் விசுவாசத்தை என்ன செய்யணும், உங்களுக்குள்ளே உறுதியாக பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறாரு ஆண்டவர், உன் பிள்ளைகளும் என்ன செய்யணும், உன் பிள்ளைகளும் கூட வச்சிக்க. இங்கே ஒரு மனம் ரொம்ப அவசியம். உன் பாத்திரம் நிரம்பி வழினா என்ன செய்யணும், உன் பிள்ளைகளோடு கதவை பூட்டி கொண்டு. அல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனம் இருக்கணும். வீட்டில் சேர்ந்து எல்லாரும் ஒரு மனப்பட்டாதான் பாத்திரம் நிரம்பும். அல்லேலூயா. பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவோன்னு, நீ போய் எதாவது செய்ய, நான் வெளில போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு ஏதாவது வேலை இருக்குது, நான் போகிறேன், நீ போய் அவர் சொல்கிறத கேட்டுட்டு, நீ வேலை இல்லை உனக்கு. பிள்ளைகள்லாம் அப்படி சொன்னால் வீட்டில் என்ன இருக்காது, பாத்திரம் நிரம்பாது. அல்லேலூயா. ஒரு மனப்படணும். அவங்க பிள்ளைகள்லாம் போய் காலி பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து கதவை சாத்திட்டு ஒன்று ஒன்றா என்ன செய்கிற அம்மாட்ட சொல்கிறான். அல்லேலூயா. உன் தாய் சொல்கிறத கேட்கணும். அல்லேலூயா. பிள்ளைகள்லாம் சொல்கிறேன், உன் தாய், உன் வீட்டில் இருக்கிற வறுமை மாறணும்னா நீ மாறணும். அல்லேலூயா. நீ மாறாமல் உன் வீட்டில் இருக்கிற வறுமை மாறாது. அல்லேலூயா. உன் பிள்ளைகள் மாறணும். அப்போ தான் உன் வீட்டில் விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, இவ்வளோ வேதனைப்படுறாங்களே, அப்போ நீ மாறணும். நீ மாறினா உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. வீட்டில் ஒரு மனம் இருக்கணும். அல்லேலூயா. அங்கே ஒரு சகோதரி மட்டும் உட்காந்து ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலைன்னா என்ன காரணம், பிள்ளைகளும் ஒழுங்கில்லை, புருஷனும் ஒழுங்கில்லை, ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணுறதில்ல, உட்காந்து சேர்ந்து எல்லாரும் என்ன செய்யலை, கர்த்தரை தேடுறதில்ல. அதனால தான் வறுமை, அதனால தான் கஷ்டம், அதனால தான் வியாதி. ஆளுக்கு ஒரு பக்கம் திரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது. ஒரு மனப்பட்டு உட்காந்து ஜெபம் பண்ணினா கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அங்கே எல்லாத்தையும் ஒரு மனப்பட்டு அந்த விசுவாசம் பிள்ளைகளுக்கும் வரணும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் என்ன வரணும், பிள்ளைகளுக்கும் வரணும். தாய் என்ன செய்கிறாளோ அதை பிள்ளைகள் பார்த்து என்ன செய்யணும், விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும். விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நமக்கு செய்கிறதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் அதை பார்க்கணும். நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லது சொல்ற அந்த எலிசா சொல்றாரு, ஒவ்வொரு பாத்திரமா என்ன செய்யணும், நிரப்பி நிரப்பி வை. அல்லேலூயா. நிரப்பி நிரப்பி வை. எதெல்லாம் வெறுமையா இருந்ததோ இப்போ அதெல்லாம் என்னவாயிடுச்சு, நிரம்பி போயிருக்கிறத பார்க்கிறா. அல்லேலூயா. நம்முடைய பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது, பாத்திரம்லாம் நிரம்பிடுச்சு, பாத்திரம்லாம் நிரம்பிடுச்சு. இப்போ ஏதாவது பாத்திரம் இருக்கா பையன்கிட்ட கேட்குறா, இல்லை பாத்திரமே இல்லை. அல்லேலூயா. பாத்திரமே வெறுமை மாறுற வரைக்கும் கர்த்தர் நிரப்பிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. உன் வெறுமை மாறுற வரைக்கும் கர்த்தர் என்ன செய்வார், அற்புதம் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதுதான் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, மிகுதியாக கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. இங்கே பாருங்க, அடுத்ததாவது இவன் என்ன சொல்றா, வாசிங்க 6ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, வேறே பாத்திரம் இல்லை என்றால் அப்பொழுது எண்ணெய் நின்று போயிட்டு. அடுத்த வசனம், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால் அப்பொழுது அவன், நீ போய் எண்ணெயை விற்று. அல்லேலூயா.
இப்போ என்னதான் நிரம்பிடுச்சா? இப்போ இவன் என்ன செய்யறா? போய் யார் இடத்துல சொல்றா? ஊழியக்காரரிடத்தில் போய் சொல்றா. அல்லேலூயா. ஊழியக்காரரிடத்துல. இப்போ நம்ம பிரச்சனை அதுதான். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதமும் வாங்கின பிறகு அதை யார்கிட்ட சொல்றதில்ல. ஐயோ, அவர் நம்மகிட்ட பங்கு கேட்பார், சர்ச்சைக்கு ஏதாவது கொடுன்னுவார். சர்ச்சைக்கு ஏதாவது அற்புதம் நடக்கிற வரைக்கும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கிட்ட சொல்லிட போற, அவர்கிட்ட சொல்லிட போற. அல்லேலூயா. அவர்கிட்ட சொல்லிட போற. கர்த்தர் இவன் என்ன செய்தா? ஐயா, என் பாத்திரம்னா நிரம்பிடுச்சு, இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லாத போது நிறைய பேர் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வந்துட்ட பிறகு இப்போ என்ன செய்யறதுன்னு யாருமே கேட்டதில்லை இது வரைக்கும். என்னுடைய 25-30 வருஷம் ஊழியத்தில் ஆசீர்வாதம் பெற்ற பிறகு இப்போ என்ன செய்ய பாஸ்டர்? இவ்வளோ ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்கு, இவ்வளோ கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, என்ன செஞ்சுருக்கிறாரு, இப்போ என்ன பாஸ்டர் செய்யறது நாங்கள் அப்படின்னு இது வரைக்கும் என்னிடத்துலையோ அல்லது எனக்கு தெரிந்த ஊழியக்காரத்திலோ யாருமே கேட்டதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறார். இப்போ இதுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது, இதுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது. கர்த்தர் என் பாத்திரத்தெல்லாம் நிரப்பி இருக்கிறாருன்னா ஏதோ ஒரு நோக்கம் அவர் வச்சிருக்கிறார். எலிசாட்ட போய் இப்போ நான் என்ன செய்யறது? அல்லேலூயா. எலிசா சொல்கிறாரு, இப்பொழுது உன் கடன் என்ன செய்யணும் தீர்த்து. அல்லேலூயா. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு கர்த்தர் எதுக்காக கொடுத்தாரோ அதை முதலாவது செய்யணும். அல்லேலூயா. எதுக்கு அற்புதம் நடந்தது? முதல்ல கடன் பிரச்சனையை மாற்றணும். அல்லேலூயா. அற்புதம் நடந்துருச்சா உடனே என்ன பண்ணுறது? இதை அப்படி ஆக்கி சாப்பிட்டுட்டு அடுத்தது கடன் வாங்கிறது. அடுத்தது என்ன செய்யறது? கர்த்தர் உனக்கு எதுக்கு கொடுத்தாரோ அதை முதலாவது என்ன செய். அல்லேலூயா. உன் கடன் பிரச்சனைக்கு தானே இப்போ ஒரு பிரச்சனையை தீர்க்கும்படி கொடுத்துருக்குறாருல்ல. இப்போ முதல்ல கடனை அட. முதல்ல என்ன செய்யணும்? கடனை அட. கர்த்தர் நமக்கு கொடுக்கறத நம்ம இப்போ நமக்கு எதுக்கு என்னத்துக்கு கர்த்தர் கொடுத்தாரோ அதை செய்யணும். அல்லேலூயா. அதை செய்யணும். கடனை பாதி அடைச்சிட்டு பாதி என்ன செய்யறது? அப்புறமா கொடுக்குறேன்னு சொல்றது. அல்லேலூயா. கடனால. அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்காக கொடுத்தாரோ? கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா எதுக்கு கொடுத்தாரோ அதை செய்யணும். அல்லேலூயா. பிள்ளைக்கு ஃபீஸுக்காக ஜெபம் பண்ணிட்டு ஃபீஸு கொடுத்த உடனே அதை எடுத்து வேற எதையாவது செலவு பண்ணக்கூடாது. அல்லேலூயா. வேற ஏதாவது செலவு பண்ணக்கூடாது. ஃபீஸு கொடுத்தாரா ஃபீஸ் கட்டு. அல்லேலூயா. திருமணத்துக்கு செய்தாரா கொடு, அதை அதுக்கு செய். இப்போ நமக்கு கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும் நம்ம கேட்டால் அதுக்கு தருவார். அதை தான் நம்ம ஒழுங்காக செய்யணும். அதை நம்ம செய்யலாம், அடுத்ததை என்ன செய்ய மாட்டார்? தரமாட்டார். அடுத்ததை தரமாட்டார். அல்லேலூயா. ஊழியக்காரங்கிட்ட போய் சொல்லணும். அல்லேலூயா. சில பேர் மறைச்சிருது, கர்த்தர்கிட்டே மறைச்சிருது. வெற்றிக்கிட்டான்னு கர்த்தர்கிட்டே செய்யல, நன்றி சொல்றது கிடையாது. அல்லேலூயா. வாங்கிறது அப்படியே சைலண்டாக நிறைய ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறதில்ல. கர்த்தர் கொடுத்த கர்த்தர் எடுக்கவும் செய்வார். அதனால் ஜாக்கிரதையாக கொடுக்கும்போது, எவ்வளவு கேட்கும் போது எப்படி கர்த்தரை பற்றி கொண்டோமோ வாங்கின பிறகும் கர்த்தருக்கு நன்றியாக இருக்கணும். அல்லேலூயா. வாங்கின பிறகும் கர்த்தருக்கு நன்றியாக இருக்கணும். ஏன்னா அவருக்கு கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். அல்லேலூயா. கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஐயோ இல்லாததுக்கு முன்னாடி கர்த்தர் அப்படியே காலையில் உட்காந்து ஜெபம் பண்ணி அதுக்கு ஜெபம் பண்ணுங்க, இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. வாங்கிட்ட பிறகு இப்போதான் பிரச்சனை தீர்ந்து போச்சுல்ல. இனிமேல் கொஞ்ச நாள் என்ன பண்ணலாம்? அடுத்த பிரச்சனை வர்ற வரைக்கும் கொஞ்சம் லீவு போடுவோம். 5 மணி ஜெபத்தை 5 மணி ஜெபத்தை கொஞ்சம் லீவு போட்டு. ஏன்னா இப்போ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாரு. இனிமேல் அடுத்த நீடு வரும்போது என்ன செய்யலாம்? கேட்டுக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு வேற வேலை வச்சிடாதீங்க. கொடுக்குற வேலை மட்டும்தான் கர்த்தருக்கு இருக்கணும். எடுக்கிற வேலையை கர்த்தருக்கு கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அதனால் நாம் கர்த்தர் என்ன செய்யணும்? அல்லேலூயா. எல்லா நேரத்திலும் அவரை சார்ந்திருக்கணும். அல்லேலூயா. இருக்கும்போதும் கர்த்தர் கொடுக்கும் போதும் சார்ந்திருக்கணும், எடுக்கும் போது சார்ந்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, உன் பிள்ளைகளும் நீங்களும் என்ன செய்யுங்க? வீதி இருக்கிறவைகளை வைத்து ஜீவனம் பண்ணுங்கள். அல்லேலூயா.
இப்போ கடனுக்காக மட்டும் கர்த்தர் கொடுக்கல, கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த பாத்திரங்களை சாட்சியாக மாற்றத்துக்கு தான் கர்த்தர் கொடுக்குறாரு. அல்லேலூயா. இந்த பாத்திரங்களை இப்போ ஏன் பக்கத்து வீட்டிலேருந்து பாத்திரங்களை வாங்கிட்டு வர சொன்னார்? ஏன் வாங்கிட்டு வர சொன்னார்? திரும்ப கொடுக்கும்போது அந்த பாத்திரத்தை எப்படி கொடுக்கறது? எப்படி கொடுக்கறது? எப்படி கொடுக்கணும்? வெறும் பாத்திரத்தை கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. வாங்கும் பொழுது வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணும்? எண்ணெயோட கொடுக்கணும். அல்லேலூயா. எப்படி கொடுக்கணும்? எண்ணெயோட கொடுக்கணும். ஏன்னா அந்த எண்ணெய் என்ன செய்யுதுன்னா, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்திரு. நீங்கள் வெறும் பாத்திரத்தை கொடுக்கவே முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட தான் எல்லா பாத்திரமும் நிரம்பி இருக்க. அல்லேலூயா. எல்லா பாத்திரமும் நிரம்பினதுனால அந்த வெறும் பாத்திரத்தை அவங்கள்ட்ட கொடுக்காம எண்ணெயோடு கொண்டு போய் கொடுத்து என்ன செய்யணும்? நீங்கள் எனக்கு வெறும் பாத்திரத்தை கொடுத்தீங்க, என் வீட்டில் கர்த்தர் அற்புதம் செய்தார். இப்போ என்னது? நிறைவான. இப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கறது எல்லாமே, மூணாவது கர்த்தர் நமக்கு கொடுக்கறது எல்லாமே நம்முடைய தேவைக்காக மட்டும் இல்லை, அநேகருடைய சாட்சிக்காக. அல்லேலூயா. கர்த்தருடைய சாட்சி விளங்கும்படியாக தான் கர்த்தர் நம்முடைய பாத்திரங்களை நிரப்புகிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பாத்திரங்களை நிரப்பினதுனால இந்த பாத்திரங்கள் எல்லாம் சாட்சியின் பாத்திரமாக மாறணும். அல்லேலூயா. நான் இந்த பாத்திரத்தை மட்டும் சொல்ல, அவங்களே சாட்சியாக மாறிடணும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தார்? நான் வெறுமையாக இருந்தேன், என் பாத்திரத்தை கர்த்தர் நிரப்பி என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு. இந்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த எண்ணெய் எப்படி வந்து தெரியுமா? கர்த்தர் செய்த அற்புதம். அல்லேலூயா. இதை சாட்சியை சொல்றதுக்கு தான் உங்க பாத்திரத்தை நிரப்புறார். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிற நோக்கம் என்னது? அநேகர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்துட்டு என்ன செய்யணும்? அவர்களும் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்கு தான். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்கிற ஒவ்வொரு அற்புதமும், கர்த்தர் நமக்கு செய்கிற ஒவ்வொரு அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு சாட்சியாக மாறணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொன்ன சாட்சிகளை, கர்த்தர் நமக்கு செய்கிற சின்ன சின்ன அற்புதங்களையும் நம்ம போய் மற்றவங்கள்ட்ட சாட்சியாக சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் போய் காலி பாத்திரத்தை வாங்கிட்டு வர சொன்னார். இல்லைன்னா எண்ணெய கொடுத்த ஒரு பாத்திரத்தை உருவாக்கி எண்ணெயை கொடுத்துருக்க மாட்டாரா? போய் மற்றவங்க வீட்டில் வாங்கிட்டு வான்னா நீ திரும்பி கொடுக்கும் பொழுது அல்லேலூயா அவரை பற்றி சொல்லணும், அவரை பற்றி சொல்லணும். அல்லேலூயா. 3 காரியத்தை பார்த்தோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய பாத்திரம் என்னதும் நிரம்பி வழியும். அந்த ஆண்டவர் அவங்கள ஒருபோதும் அந்த உடைந்த பாத்திரத்தை என்ன செய்ய மாட்டாரு? புறக்கணிக்கவே மாட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க பாத்திரம் நிரம்பி வழியும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. 2வது, உனக்குள்ளதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை எங்க வச்சிருக்கிறாரு? நமக்குள்ள, நம்முடைய அறைக்குள்ள. கதவை சாத்தி கொண்டு கர்த்தர் சொன்னதை செய்தா, கர்த்தருக்கு விரும்பினதை செய்தா, கர்த்தர் சொன்னதை நம்ம செய்தோம்னா, ஒருமனப்பட்டு செய்தா, விசுவாசத்தோடு செய்தா, கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய பாத்திரங்களை தான் கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பாத்திரங்களை நிரப்புவதற்கான காரணம் நம்முடைய பாத்திரங்கள்லாம் சாட்சியாக மாறணும். அல்லேலூயா. நாமும் அவருடைய பாத்திரம் தான். நம்முடைய பாத்திரம் சாட்சியாக மாறணும். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பதற்கான காரணமே நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியணும்னு நாம் ஜெபம் பண்ணுறோம்ல, அந்த நிரம்பி வழிவதற்கான காரணமே நாம் மற்றவங்களுக்கு சாட்சியா, இயேசு எனக்கு இதை செய்தார், இயேசு எனக்கு இதை செய்தார் அப்படி கேட்டு கேளுங்களேன், உங்கள் பாத்திரம் நிரம்பும். அல்லேலூயா. ஆண்டவரே இதை நீங்கள் செய்தா இதை என்ன செய்வேன்? நான் எல்லாருக்கும் என்ன செய்வேன்? சாட்சியாக சொல்லுவனே, என் பாத்திரத்தை நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய பாத்திரத்தை நிரப்புவார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு வெறுமையான பாத்திரமாக வந்திருக்கலாம், உடைந்த பாத்திரமாக இருக்கலாம், அல்லேலூயா, காலியான பாத்திரமாக இருக்கலாம், ஆதரவற்று போய் வந்திருக்கலாம், நம்பிக்கையற்று போயிருக்கலாம், ஐயோ எல்லாரும் கைவிட்டாங்களேன்னு சோர்ந்து போய் வந்திருக்கலாம். நிச்சயமாக கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் பாத்திரம் நிரம்பி வழி. அல்லேலூயா. வரப்போகிற நாட்கள் நிச்சயமாக நிரப்ப போகிறார். அல்லேலூயா. அது நிரப்புவதற்கான காரணம் நீங்கள் அநேகருக்கு சாட்சியாக மாறணும். அல்லேலூயா.
வேற எங்கேயும் தேட வேணாம். உங்கள் அறைக்குள்ளேயே, உங்கள் வீட்டுக்குள்ளேயே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. வேற யாராவது செய்வாங்களா? அவங்க செய்வாங்களா? இவங்க செய்வாங்களா? எலிசா பின்னாலேயே ஓடலை. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஊருக்கு போகலாமா, இந்த ஊருக்கு போகலாமா, அந்த ஊருக்கு போகலாமான்னு ஊராக தேடிக்கிட்டு இருக்கிற விசுவாசிகள் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எந்த ஊர்லேயும் ஆசீர்வாதம் வராது, உங்கள் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம். வேதத்தை எடுத்து வாசித்த ஆசீர்வாதம் அதில் தான் இருக்குது. அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணா, ஒருமனப்பட்டு பிள்ளைகளோடு சேர்ந்து விசுவாசத்தில் கர்த்தர் சொன்னதை செய்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எழுந்திருந்து ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. எல்லா கைகளை உயர்த்தி பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே